வணக்கம் நண்பர்களே. ஜூலை மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளம் லாட்டரி 63வது வாரத்திற்கான பிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்று கர்ணியா பிளஸ் லாட்டரி மற்றும் டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட எண்கள் சரியாக வரவில்லை நண்பர்களே. இன்று அனைத்து கணிப்புகளுமே சிறப்பாக அமையாமல் போய்விட்டது நண்பர்களே. நேற்று 3 எண்களை சரியாக கணிக்க முடிந்தது. இன்று இந்த ஒரே ஒரு எண்ணை மட்டும் சரியாக கணித்திருந்தேன் நண்பர்களே. மற்றபடி இந்த எண்கள் பொருந்தவில்லை. சரி நண்பர்களே, நாளை வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளம் லாட்டரி 63வது வாரத்திற்கான பிடிக்ஷனை பார்ப்போம் நண்பர்களே. கடைசியாக விளையாண்ட 2 ஆட்டங்கள் 928, 644. இந்த 2 ஆட்டங்களையும் வைத்து நாளை சொர்ண கேரளம் லாட்டரிக்கான பிடிக்ஷனை எடுக்கலாம் என்று இருக்கிறேன் நண்பர்களே. இப்போ இந்த 644 இதே மாதிரி ஆட்டங்கள் இந்த சமீபத்திய ஆட்டத்திலே ஒரு இடத்தில் தெளிவாக இருக்கிறது நண்பர்களே. இதில் இங்க பாருங்க நண்பர்களே, 699 தான் இங்க 644 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 699 அப்படிங்கிற நம்பரை நம்ம 3Dக்கு நம்ம சரியாகவே ப்ரிடிக்ஷன் செய்திருந்தோம் நண்பர்களே. அதே போன்று இந்த 928ஐயும் சரியாக ப்ரிடிக்ஷன் செய்திருந்தோம். அப்போ இந்த 2 எண்களுமே அடுத்தடுத்து ஒரே மாதிரியாக இருப்பதை கவனியுங்கள் நண்பர்களே. இந்த 644 இங்க 699 இதுல 3 நம்பருமே மேட்ச் ஆகுது நண்பர்களே. அதே மாதிரி இங்க பாருங்க 778 அதுக்கு மேல, இங்க 928. இந்த 78ம் இந்த 28ம் ஒரே மாதிரி எண் தான் நண்பர்களே. இதில் ஆனால் இந்த இடத்துல 7 இருக்கு, இங்க 9 இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். பிசி எண்கள் பொருந்தி வருகிறது நண்பர்களே. நான் முன்பெல்லாம் கணக்குகளை தேடும்போது ஓராண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டுகளுக்கு பின்பு தான் இருக்கும். ஆனால் இப்பொழுது பார்க்கும்போது அருகிலேயே தென்படுகிறது நண்பர்களே. அப்போ நாளைக்கு நம்ம இந்த 2 நம்பருக்கு அடுத்த எண் இந்த 699, 778 இதுல அடுத்த நம்பரா பாருங்க. பிசிக்கு 25 அப்படிங்கிற நம்பர் இருக்கு நண்பர்களே. இப்போ இந்த 25ஐ வைத்து விளையாடலாம் ஒன்று. சரி, இந்த பிடிக்ஷனை நான் பார்த்து கொண்டும் இருக்கும் வேளையில் என்ன இது மிக அருகிலேயே இருக்கிறது, இது வருமா என்ற குழப்பமாக இருந்தது. இருப்பினும் இதை பார்வையில் பட்டுவிட்டது நண்பர்களே. மிக அருகிலேயே தான் இருக்கிறது. ஒரு 10 நாட்களுக்குள் தான் இருக்கிறது இது போன்ற ஆட்டங்கள். ஒருவேளை நாளை இந்த 25 பிசிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. சரி, இது மட்டும் தானா, இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி செல்லலாம் என்று போகும்போது 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் கடைசி 2 ஆட்டங்களில் இந்த 6 நம்பருமே, அதாவது 3D, இந்த 2 ஆட்டங்களின் 3D எண்கள் அங்கு மிக துல்லியமாக இருக்கிறது நண்பர்களே. அதையும் பார்வையில் பட்டது. ஆகவே இன்று, அதாவது நாளை சொர்ண கேரளம் லாட்டரிக்கு 2 இடத்திலிருந்தும் எண்களை குறிப்பிடுகிற நண்பர்களே. உங்களுக்கு மனதிற்கு எது சரியென படுகிறதோ அந்த எண்களை பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. இதை கணக்கு ப்ரிடிக்ஷன் 1 என்று வைத்துக் கொள்வோம். அப்போ இந்த இடத்துல இங்க இதை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல 25 இந்த இடத்துல வரலாம். அப்போ பிசி இது கணக்கு நம்பர் 1. பிசி 25 இது 4ஆக மாற்றி எழுதும்போது 25, 75, 20, 70 இப்படி வரும் நண்பர்களே. அப்போ நாளைக்கு கணக்கு ப்ரிடிக்ஷன் 1 படி பிசி எண்கள் 25, 75, 20, 70 இந்த 4 எண்களையும் வைத்துக் கொள்வோம் நண்பர்களே. அடுத்ததா நம்ம
முதல் 2 இலக்கங்களுக்கு பார்ப்போம் நண்பர்களே. 4Dக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா, நான் வார பேட்டர்னையும் பார்த்தேன் நண்பர்களே. ஒன்றும் அங்கு சிறப்பாக இல்லை. எனவே தான் இங்கிருந்தே தினப்பேட்டனிலிருந்தே அந்த 2 எண்களையும் கணித்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் நண்பர்களே. இந்த 4 ஏ போர்டு இந்த 4 எண்களை மட்டும் வைத்துக் கொள்வோம் நண்பர்களே. அப்போ ஏ போர்டுல வந்து பார்த்தீங்கன்னா, இதில் 4 எண்களை மட்டும் வைத்து பார்க்கும்போது 5, 6, 7 இங்க 9 இருக்கு. ஆனா 8 மிஸ் ஆகுது நண்பர்களே. ஒருவேளை இந்த இடத்தில் 8ஐ வைத்து விளையாண்டோமானால் வறுமையானால் ஒரு ரம்மி ரூட் கம்ப்ளீட் ஆகும் நண்பர்களே. அப்போ வந்து ஏ போர்டுக்கு 8 முதல் வாய்ப்பாக கொடுக்கலாம் நண்பர்களே. 2வது வாய்ப்பாக வந்து நாம் 3ஐ கூட பயன்படுத்தலாம். நம்ம 8 தான் வரும்னு நினைச்சிட்டு விளையாடுவோம். சில சமயங்களில் அதன் எதிர் எண்ணான 3 கூட விளையாடப்படுவது உண்டு. அப்ப 8, 3 ஏ போர்டுக்கு வைத்து விளையாடுவது சரியாக வரும் என்று நான் நம்புகிறேன். அடுத்தது வந்து டி போர்டுக்கு வந்து பார்க்கலாம். இந்த இடத்துக்கு 8ன்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ டி போர்டுக்கு இங்க 9 இருக்கு. 2, 5 இதிலும் ஒரு 1 அதாவது 9க்கு கீழே 7 வரும். அந்த 7க்கு எதிர் நம்பர் இங்க 2 வந்திருக்கு. நன்கு கவனியுங்கள் நண்பர்களே. 9, 7 7க்கு வந்து அதனுடைய எதிர் நம்பர் இருக்கு. அடுத்தது 7க்கு கீழே 5 இருக்கு. மிகச் சரியாக இருக்குங்க. இப்போ 9, 7, 5 5க்கு கீழ் இங்க வந்து 3 வரும் நண்பர்களே. இந்த 3 இந்த இடத்துல எதிர் எண் இருக்கும் காரணத்தினால் 7க்கு பதிலா 2 இருக்கும் காரணத்தினால் ஒரு ஆட்டத்தை விட்டு இங்கு பார்க்கும்போது 3ஐ விட சிறப்பு 8க்கு தான் இருக்கும் என்று தோன்றுகிறது நண்பர்களே. அப்போ வந்து டி போர்டு 8ஐ பயன்படுத்தலாம் அல்லது அதன் எதிர் எண்ணான 3ஐ கூட பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அப்போ நாளை 4D எண்களில் முதல் 2 எண்கள் 88 என்று வைத்துக் கொள்வோம் நண்பர்களே. அப்போ 4D எண்கள் முதல் 2 எண்கள் 88 என்று இருந்தால் 4Dயின் முழு எண் வடிவத்தை பார்த்து விடுவோம் நண்பர்களே. அப்போ டி போர்டு 8, டி போர்டு 8, ஏ போர்டும் 8. இந்த இடத்துல பிசிக்கு நம்ம ஆல்ரெடி 25 என்ற எண்ணை வைத்திருக்கிறோம் நண்பர்களே. அடுத்தது 88, 75. அடுத்தது 88, 20. அடுத்தது 88, 70. இந்த 4 எண்களையும் ப்ரிடிக்ஷன் 1ஆக கொடுக்கிறேன் நண்பர்களே. இது ப்ரிடிக்ஷன் 1. 4Dக்கு வந்து 88, 25, 88, 75, 88, 20, 88, 70. அதே போன்று 3Dக்கு வந்து 825, 875, 820, 870. இந்த 4 எண்களையும் 3D எண்களாக பயன்படுத்தலாம் நண்பர்களே. அடுத்தது வந்து சிங்கிள் போர்டுகளுக்கு வந்து டி 8, 3 ஏ போர்டு 8, 3 பி போர்டு 2 அல்லது 7 சி போர்டு 5 அல்லது 0 நண்பர்களே. இது ப்ரிடிக்ஷன் 1இன் படி இப்படி எண்களை பயன்படுத்தலாம் நண்பர்களே. நான் எப்பொழுதும் நடப்பில் விளையாண்ட ஆட்டத்திற்கு மிக அருகில் உள்ள ஆட்டத்தை இருந்து ப்ரிடிக்ஷன் எடுப்பதுதான் வழக்கம். அப்பொழுது நான் ப்ரிடிக்ஷனாக கொடுத்த இந்த முதல் ப்ரிடிக்ஷன் தான் பயன்படுத்த உகந்தது என்று மனதிற்கு தோன்றுகிறது. இருப்பினும் இந்த 2024வது வருஷத்துல இருந்த ஆட்டத்தையும் ஒரு தடவை பார்த்துருவோம் நண்பர்களே. அந்த ஆட்டமும் தவிர்க்க முடியாத ஒன்றாகவே மனதிற்கு படுகிறது. வாருங்கள் அந்த இடத்திற்கு செல்வோம்.
இது 2024 வருடத்திற்கான சார்ட் நண்பர்களே. இதுல வந்து இது பிப்ரவரி 29, 2029 பிப்ரவரி 28, 29 இது லீப் வருடம் என்பதால் 29 தேதி வந்திருக்கிறது நண்பர்களே. இப்போ இங்க 2 ஆட்டங்களையும் பாருங்கள். 928க்கு அப்படியே 928 தான் சமீபத்தில் ஆட்டத்தில் வந்திருக்கு. இந்த நம்பரை வந்து நாம் நேற்று சரியாகவே கணித்திருந்தோம். இந்த 928க்கு கீழே பாருங்க 699 இருக்கு. இந்த 699 தான் இன்று 644 என்று வந்திருக்கிறதாக வைத்துக்கொள்வோம் நண்பர்களே. இந்த 44இன் எதிர் எண்கள் தான் இந்த 99. அதற்கு முன்பு வந்து 928க்கு 928 மிக துல்லியமாக இருக்கு நண்பர்களே. இப்போ இந்த 2 ஆட்டங்களுமே இப்ப கடைசியா விளையாண்ட 2 ஆட்டங்களோடு 100% பொருந்துகிறது நண்பர்களே. நான் முன்பு கூட பிசி எண்கள் தான் வைத்து விளையாடுவோம், சரியாக இருக்கும். இதுல பார்க்கும்போது 100% இந்த 3 இலக்கங்களுமே சரியாக பொருந்தி வருகிறது நண்பர்களே. அதனால் இப்போ பிப்ரவரி 29ஓடு இது முடிந்து விடுகிறது. இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த 928ங்கிற இடம் வந்து புதன்கிழமை. அதே மாதிரி இந்த 699 வியாழக்கிழமை. இப்பொழுது புதன் வியாழன்களும் அக்கிழமைகளோடும் ஒரே ஒரு பொருத்தமாகத்தான் இருக்கிறது நண்பர்களே. புதன்கிழமை 928, வியாழக்கிழமை 699. அதே போன்றுதான் இப்போ சமீபத்திய 2 ஆட்டங்களும் இருக்கிறது நண்பர்களே. இப்போ நம்மளுக்கு பிப்ரவரி 29ஆம் தேதியோட இந்த ஆட்டம் முடிஞ்சிருதுன்னா, அடுத்து நம்ம மார்ச் 1ஆம் தேதி என்ன எண் இருக்கிறதோ அதை அப்படியே வைத்து விளையாண்டு பார்ப்பதுதான் சிறப்பு நண்பர்களே. அப்போ மார்ச் 1ஆம் தேதி என்ன நம்பர் இருக்குன்னு பார்ப்போம். முதலில் நண்பர்களே, மார்ச் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 140ன்னு இருக்கு நண்பர்களே. இது கணக்கு நம்பர் 2. இந்த இடத்துல 140ன்னு இருக்கு. இந்த 140ங்கிற நம்பரை அப்படியே வைத்துக்கொள்வோம் நண்பர்களே. 3Dக்கு வேற வழி இல்லை. மிக துல்லியமாக கடந்த 2 ஆட்டங்களும் மேட்ச் ஆகிறது. இது வெள்ளிக்கிழமை, ஏற்கனவே மார்ச் மாதம் 1ஆம் தேதி இது வெள்ளிக்கிழமை தான் நண்பர்களே. நாளையும் வெள்ளிக்கிழமை தான். இந்த கிழமைகளோடு ஒத்து போகிறது. ஆட்டங்களும் 100% பொருத்தமாக இருக்கும் காரணத்தால் இந்த எண்ணை தவிர்க்க முடியாததாக இருக்கிறது நண்பர்களே. அப்போ இந்த 140ங்கிற நம்பரை நம்ம நாளை பிரித்து விளையாடலாம் நண்பர்களே. இப்போ 140 அப்படியே வைத்துக்கொள்வோம் நண்பர்களே. 140 140 இதை 4ஆக பிரிக்கும் போது 140, 145, 190, 195. இது பிரிடிக்ஷன் 2 நண்பர்களே. நான் குறிப்பிட்ட 2 இடங்களையும் நீங்களும் பாருங்கள் நண்பர்களே. இந்த 2இல் உங்கள் மனதிற்கு உங்கள் கணக்கோடு எந்த கணக்குகள் ஒத்து போகிறதோ அதையே பயன்படுத்துங்கள் நண்பர்களே. இல்லை 2ஐயும் பயன்படுத்தினாலும் ஒன்றும் தவறு இல்லை நண்பர்களே. இப்போ 140, 145, 190, 195 இது மார்ச் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தினத்தில் தான் விளையாண்டு இருக்கிறார்கள். அதே போன்று புதன்கிழமை 928 விளையாண்டிருக்கிறார்கள். புதன்கிழமை 928, வியாழக்கிழமை 699. அந்த தினங்களும் பொருந்தி வரும் காரணத்தினால்தான் இதையும் குறிப்பிட விருப்பப்பட்டேன் நண்பர்களே. அப்போ 3Dக்கு வந்து நாளைக்கு வந்து கணக்கு பிரிடிக்ஷன் 2இன் படி 140, 145, 190, 195 இந்த 4 எண்களையும் பயன்படுத்தலாம் நண்பர்களே.
இந்த இதுக்கு ப்ரிடிக்ஷன் 2க்கு 4Dக்கு என்ன வச்சுக்கலாம்னா, ஆல்ரெடி நம்ம 8ஆம் நம்பர் எடுத்திருக்கோமா, 8140, 8145, 8190, 8195 இந்த எண்களை 4Dக்கும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்ததா வந்து இந்த கணக்கு ப்ரிடிக்ஷன் 2ன் படி சிங்கிள் போர்டுகளுக்கு வந்து அதற்கும் இதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்காது நண்பர்களே. டி போர்டு 83, ஏ போர்டு 1, அங்கு நான் 140 சொல்ல 1 அல்லது 6ஐ கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. இந்த 2 எண்ணையும் பயன்படுத்தி பார்க்கலாம். 1 தான் வரும் என்று உத்தரவாதம் இல்லை, 6ஆக கூட இருக்கலாம். அடுத்தது பி போர்டு 4 அல்லது 9, சி போர்டு 0 அல்லது 5. இது ப்ரிடிக்ஷன் 2 நண்பர்களே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு 2லையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சி போர்டு 0 அல்லது 5 தான் கணக்கு 2லையும், கணக்கு 1லையும் இதே தான் நம்பர் தான் நண்பர்களே. நான் குறிப்பிட்ட 2 இடங்களையும் கவனியுங்கள் நண்பர்களே. உங்கள் கணக்கோடு ஒத்து போகும் பட்சத்தில் இதையே கூட நீங்கள் பயன்படுத்தலாம் நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு யூகம் தான் நண்பர்களே. நாம் நேற்று அதாவது 928ஐ சரியாக கணித்திருந்தோம். இன்று கணிப்பில் ஒரே ஒரு எண் மட்டும் சரியாக கணிக்கப்பட்டிருந்தது நண்பர்களே. அதே போன்று 3D எண்கள் ஒரு வாரத்திற்கு முன்பு சரியாக கணித்திருந்தோம். இடையில் பார்த்தீங்கன்னா 1, 2 எண்கள் தான் பொருந்தி வந்தது. எல்லா நாளும் நம்மால் 100% துல்லியமான எண்களை எடுப்பது என்பது நடக்காத காரியம் நண்பர்களே. ஒருவேளை நமக்கான நாள் நாளையாக இருந்தால் நிச்சயம் இதில் ஏதேனும் ஒரு எண் வர வாய்ப்புகள் உண்டு நண்பர்களே. சரி நண்பர்களே, இதுவே எனது ப்ரிடிக்ஷன். மீண்டும் சனிக்கிழமை கருணியா லாட்டரி ப்ரிடிக்ஷன் வீடியோவில் சந்திப்போம். நாளை வெள்ளிக்கிழமை அனைவருக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்.